அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். ராசி பலன் பார்த்தீங்கன்னா 2 நிமிட ராசி பலன் தான். ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் பலனை கேட்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேட்கறது நல்லது. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவருக்கும் திருமண நாள் கொண்டாடுவருக்கும் வாழ்த்துக்கள். நேற்று புதன்கிழமை லைவ் இல்லை, இன்று வியாழக்கிழமை லைவ் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா லைவ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ பலனை கேட்கும் போது ராசியை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் இந்த வீடியோஸ் நிறைய வியூஸ் வரதுக்கு உதவி பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. உங்களோட ஆதரவுக்கு நன்றி. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சராசரி நாளாக தான் இருக்குது. இப்போது முழுசாக டீட்டெயிலாக பஞ்சாங்கம் போகிறதுக்கு முன்னாடி இப்போது ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா காலசர்ப்ப நிலையில் எல்லா கிரகமும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் எல்லாமே இருக்குது. இப்போது தேதி பார்த்தீங்கன்னா 9/4/2026 விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை தேய்பிறை திதியாக இருக்குது. திதி பார்த்திங்கன்னா சப்தமி திதி இரவு 9:19 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு அஷ்டமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் காலையில் 8:46 முடிஞ்சிடுது. நாள் முழுக்க பூராட நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகம். சூரிய உதயம் காலையில் 6 மணிக்கும் சூரியன் மறைவு மாலை 6:21க்கும். நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:30 முதல் 11:30 வரை, பகல் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் எதுவும் கிடையாது. மாலையில் 6:30 முதல் 7:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வியாழக்கிழமை 1:03 ஆனால் 1:43 3:15 வரைக்கும் சூரிய உதயம் கணக்கு வச்சு வருது. யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 7:32 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 9:05 10:38 வரைக்கும் இருக்குது. இப்போது சப்தமி திதியில் பார்த்திங்கன்னா வீடு கட்டுறது, சாமி கும்பிட்றது, திருமணம், சாமி சிலை நிறுவுறது, இடமாற்றம், உழவு, நகை அணிறுதல், சடங்கு, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஏற்றதாக இருக்குது. பூராட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கடிதம் பயில கடன் தீர்க்க, நோயாளிகளை குளிக்க வைக்க, மாடு வாங்க, அதே மாதிரி செங்கல் சூளை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யறதுக்கும், அழகு கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யறதுக்கும் நல்லது. முக்கியமாக சொல்லணும், படிப்பு சம்மந்தமான விஷயங்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. இன்று எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் நல்ல பலன் தர விதமாக இருக்கும். ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு லாபம், ரிஷப ராசிக்கு பிரீத்தி, மிதுன ராசிக்கு நலம், கடக ராசிக்கு வெற்றி, சிம்ம ராசிக்கு உயர்வு, கன்னி ராசிக்கு ஆர்வம், துலாம் ராசிக்கு களிப்பு, விருச்சிக ராசிக்கு சிக்கல், தனுஷ் ராசிக்கு எதிர்ப்பு, மகர ராசிக்கு சிந்தனை, கும்ப ராசிக்கு மேன்மை, மீன ராசிக்கு ஓய்வாக இருக்குது. நாளை எல்லாரும் மகிழ்ச்சியாக கொண்டு போங்க. இன்னும் 2-3 நாள் இப்படி தான் இருக்கும். பார்த்து நல்லாவே உங்களால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டது. இப்போ ராசி பலனை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகளோடு ஆரம்பிக்கும். இருந்த மன வருத்தங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி நிம்மதியான நாளாக கொண்டு போகிறதா மாதிரி இருக்கும். ஆனாலும் சில செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. அதுக்கு உண்டான விஷயத்தில் சிந்தித்து செயல்படுறது நல்லது. உங்களோட கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா ராசியிலே சுக்கிரன் இருக்கார், 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சந்திரன், 11ஆம் இடத்துல புதனும் ராகுவும், 12ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனியும் இருக்கிறது. இன்று உங்களோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறையும். எதிர்பாராத வீண் விரயங்கள் ஏற்படலாம். வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போகிறது நல்லது. சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா கடன்களை குறைக்கலாம். பயணங்கள் மூலிமா கொஞ்சம் பதட்டமும் இருக்கும், அலைச்சல் இருக்கும். அதுக்கு பின்னாடி அனுகூலங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்று சில சம்பிரதாய விழாக்களில் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவில் கலந்து கொள்வது மூலிமா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும். உங்களுக்கு பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லது. கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. சில விஷயங்களை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாள். சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது. கடினமான சூழ்நிலைகள் உங்களை ரொம்பவே கையாளுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எல்லாரையும் அனுசரித்து போங்க. தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் பார்ட்னர்கள் கூடயும் கீழே வேலை செய்கிறவங்களையும் கொஞ்சம் கடிந்து கொள்ளாமல் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. திட்டமிட்டு வேலைகளை செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இல்லை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட தேவையில்லாத கருத்து ஏற்பட்டிருக்க மாதிரி இருக்கும். கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. சகஜமான அணுகுமுறை துணைக்கிட்ட இன்று அவசியமாக தேவை. காதலர்களுக்கும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்பு ஏற்படாமல் தடுக்க முன்கூட்டியே பணத்தை திட்டமிட்டு கையாள வேண்டியது அவசியம். பயனுள்ள வகையில் செலவு செய்யுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கால் வலி ஏற்படலாம். அமைதியாக இருக்கிறது நல்லது.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்று உங்களோட கிரகநிலைகளை பொறுத்த அளவுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள், மனசில் ஏகப்பட்ட பய உணர்வோ, ஏதோ ஒரு இனம் புரியாத வருத்தமோ கவலையோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவும் 4ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க. 8ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் இடத்துல புதனும் ராகுவும், 11ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சனியும், 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காங்க. குடும்பத்தில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் சின்ன பாதிப்புகள் ஏற்படும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது. வெளியில் வண்டி வாகனங்கள், மிஷினில் வேலை செய்யும் போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதானத்தோடு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். குழப்பிக்காதீங்க. தெளிவான சிந்தனைகளோட நாளை கொண்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு நாளை பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வேண்டும். நிறைய சூழ்நிலைகள் கடினமாக தான் இருக்கும். உங்களோட அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் அவசியமாக தேவை. அன்றாட செயல்களில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பலன்கள் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். வேலை பளு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது. பணிகளை செய்யும் போது கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திட்டமிட்டு கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு குடும்ப பிரச்சனைலாம் திரும்ப கலராதிங்க. அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் அமைதியும் நல்லிணக்கம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு அமைதியாக பேசி தீர்த்து பிரச்சனைகளை தீர்க்கிறது நல்லது. காதலர்களுக்கும் இது பொருந்தும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் கம்மியாக தான் இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். பணத்தில் கவனமாக இருங்க. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் மற்றும் தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்று உங்களுக்கு கிரகநிலைகள் உற்சாகத்தோட நாளை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்துலையும் தெளிவான எண்ணங்கள் நிறைய இருக்குது. செய்கிற செயல்கள் காரியங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டு. குறிப்பாக சொல்லணும்னா சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றமோ முடிவோ ஏற்படலாம். உங்கள் ராசியிலே குரு இருக்கார். 3ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல சந்திரன், 9ஆம் இடத்துல புதனும் ராகும், 10ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சனியும், 11ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்காங்க. இன்று குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணம் சேர்க்கை உண்டாகும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகிற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கி நல்ல ஒரு லாபமும் முன்னேற்றமோ வருமானமோ பெருகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். கொடுத்த கடன்கள் வராத பழைய பாக்கிகள் வந்து சேமிப்பு உயர்றதுக்கு உதவியாக இருக்குது. இன்று புதிய மனிதர்களோ புதிய நண்பர்களோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்று நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு காதலர்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கும் நாளாக தான் இருக்குது. அனுபவபூர்வமான பாடம் இது மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பும் உங்களோட அர்ப்பணிப்பும் நல்ல பலனை பெற்றுத்தர மாதிரி இருக்குது. உங்களோட நேர்மையான அணுகுமுறை பாராட்டு பெற்றுத்தரும். பணியில் சாதிக்கிற மாதிரி இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி கண்கூட தெரியும். சிலருக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ ஏற்படலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே இன்று நல்ல ஒரு அன்பை பகிர்ந்துக்கிற நாளாக தான் இருக்குது. தொணக்கிட்ட நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நாளை கொண்டு போவீங்க. இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாள். பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஜாலியாக நாளை கொண்டாடலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது. குடும்பத்தோட வெளியில் போய் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரங்களில் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டோ இல்லைனா கோயிலுக்கு போய் பணத்தை செய்கிறது செலவு செய்வீங்க. பயனுள்ள வகையில் செலவுகள் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. கவலை இல்லாமல் ஜாலியாக இருங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்போடையும் மகிழ்ச்சியோடையும் தான் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் உங்களோட வேலைகளை தன்னிச்சையாகவும் உங்களோட சுறுசுறுப்பாலையும் சுய முயற்சியாலையும் செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியும் நல்லாவே நாள் முழுக்க இருக்குது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்குது. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 8ஆம் இடத்துல புதனும் ராகும். 9ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சனியும், 10ஆம் இடத்துல சுக்கிரனும், 12ஆம் இடத்துல குருவும். பசங்களால் வீட்டில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். உறவினர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படுற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் பெண்களுக்கு வேலைபளு குறையும்.
கொஞ்சம் பொன்பொருள் சேர்க்கிற நாளாக இருக்குது. புதிய முயற்சிகளும் முக்கிய முடிவுகளும் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது. வியாபாரம் நல்ல ஒரு வளர்ச்சியை பெறக்கூட விதமாக இருக்கும். இன்று சில நல்ல சௌகரியங்களை அனுபவிக்கிற நாளாக தான் இருக்குது. நாள் முழுக்க மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மன வலிமை பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். சின்ன முயற்சியை உங்களுக்கு வெற்றியை தேடித்தர மாதிரி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலைகளை நேரத்துக்கு சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட செயல்திறன் கூட வேலை செய்கிறவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கண்கூடாக தெரியும். நாளை ஜாலியாக மகிழ்ச்சியாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்வீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்குவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு நல்லுறவும் நல்லிணக்கமும் ஏற்படுத்தி சந்தோஷமாக ஜாலியாக இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும். இன்றைய நாளை புதிய முதலீடுகள் செய்வீங்க, சேமிப்பீங்க. வர பணத்தை அப்படியே உங்களோட கணக்கில் அதிகமாகிறத பார்க்குறது நல்லாயிருக்கும். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற மன உறுதி உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு கவலையும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்று நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பொறுப்புகளால் சில பதட்டங்கள் ஏற்படலாம். குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உறவுகளை பார்த்து அனுசரித்து போக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. எந்த விஷயத்தையும் பெருசாக எடுக்காதீங்க. குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்கள் ராசியிலே கேது இருக்கார். 5ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல புதன் ராகு, 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனி, 9ஆம் இடத்துல சுக்கிரன், 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது. குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். பசங்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றும், விரயங்கள் ஏற்படும். புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்குது. நெருங்கியவங்க மூலிமா சின்னதாக உதவிகள் கிடைக்கும். எல்லா விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சில சூழ்நிலைகள் கடினமாக தான் இருக்கும். அது உங்களோட நாளோட சீரான நிலையை பாதிக்கிற மாதிரி இருக்குது. கவனமோட செயல்பட வேண்டியது அவசியம். உங்களுக்கு மனசில் ஏதோ தனிமையான உணர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை சமாளிக்க வேண்டியது அவசியம். எல்லாருக்கூடையும் கூட்டமாக ஜாலியாக மகிழ்ச்சியாக இருங்க. அமைதியாக இருக்க பிரார்த்தனை செய்கிறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நல்ல பலனை காணணும்னா நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை. உங்களோட வேலைகளை பர்ஃபெக்டாக ப்ரொஃபஷ்னலாக செய்யுங்க. தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். தனக்கூட நல்ல புரிதலை ஏற்படுத்த அனுசரிச்சுட்டு போகிறது நல்லது. எந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதீங்க. நாளை கேஷுவலாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று குடும்பத்துக்காக செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது. அதுவும் தேவையில்லாத செலவுகள். அது உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பணத்தை திட்டமிட்டு பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்யுங்க. சேமிக்கலனாலும் பரவாயில்ல, விரயம் பண்ணாதீங்க. கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சோர்வு பதட்டம் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி. இன்று பாதி குழப்பங்கள், எல்லா விஷயத்துலையும் தடுமாற்றங்கள் இருக்கும். உங்களோட புத்தியே தெளிவில்லாத ஒரு மனநிலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ஒருநிலைப்படுத்தி நாளில் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் சிந்தித்து செயல்படுங்க. பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன், 6ஆம் இடத்துல புதனும் ராகும், 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனியும், 8ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது. குடும்பத்தில் வரவு காட்டிலும் செலவுகள் அதிகமாகும். வண்டி வாகனங்களால் வீண் விரயங்கள் ஏற்படலாம். கூட்டாளிகளோட உதவி இருந்ததுன்னா நல்ல ஒரு வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு உதவியாக இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் தடை தாமதங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது. இன்று சில கடுமையான சூழ்நிலைகளை பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்குங்க. மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. தெளிவான சிந்தனைகளோட நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல வேலைகள் கடினமான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு கிடையாது. அவங்க மூலிமா சில சிக்கல்களோ பிரச்சனைகளோ சந்திக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்கள் வேலையை நீங்களே தன்னிச்சையாக செய்கிறது நல்லது. யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று துணைக்கிட்ட பேசும்போது கவனமாக பேச வேண்டியது அவசியம். நீங்கள் உணர்ச்சி வசப்படுறதுனால உறவில் சமநிலை பாதிக்கிற மாதிரி இருக்கும். காதலர்களும் பொறுமையாக பார்த்து பேசுங்க. பதட்டத்தினால சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. மனசு விட்டு பேசுவீங்கன்னா நாள் அமைதியாக போகும்.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் கம்மியாக தான் இருக்குது. தேவையில்லாத செலவுகளோ தேவையில்லாத விரயங்கள் உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பணம் சம்மந்தமான எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, விரயம் பண்ணாதீங்க. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்கும் உங்களோட ஆரோக்கியத்துலையும் பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. நேரத்துக்கு சாப்பிடுங்க, ஓய்வெடுங்க, ரிலாக்ஸாக இருக்கிறது நல்லது. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. நல்ல ஒரு ஜாலியாக மகிழ்ச்சியாக உற்சாகமாக நாளை ஆரம்பிக்க போகிறீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லா விஷயத்துலையும் அனுகூலமான பலன்கள். உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதி, நல்ல ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லா விஷயத்துலையும் நம்பிக்கையோடு செய்வீங்க. நல்ல ஒரு பலன்களை பெறக்கூடிய விதத்தில் நாள் இருக்குது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, 5ஆம் இடத்துல புதனும் ராகுவும், 6ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனி இருக்கிறதும், 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதும், 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது, 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது. இன்று நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்துலையும் வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கூட பிறந்தவங்களால் நல்ல ஒரு ஆதாயமும் அனுகூலமும் கிடைக்கும். உறவினர்கள் வருகை சந்தோஷமும் ஏற்படுத்தும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரா மாதிரி இருக்குது. பெண்கள் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற மாதிரி இருக்கும். ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். உங்ககிட்ட இன்று நல்ல மன வலிமை நல்லாவே இருக்கும். எதிர்பாராத நன்மை நடக்கிறது மனசுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் எல்லா விதத்தையும் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உற்சாகமான வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமாக இருக்குது. எல்லா விஷயத்தையும் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் செஞ்சு முடிப்பீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி நல்லாவே தெரியக்கூடிய விதத்தில் நாள் இருக்கு. இன்று கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நேர்மையான அணுகுமுறை பார்த்தீங்கன்னா துணையை மகிழ்விக்கிற மாதிரியும் நல்ல ஒரு அன்பை வெளிப்படுத்தி சந்தோஷமான நாளாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம். ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக தான் இருக்கும். ஊக்கத்தொகை வகையில் பணவரவு, எதிர்பாராத தனவரவு இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்பும் உயரக்கூடிய விதத்தில் நாள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், திடமான ஆரோக்கியம், எந்த ஒரு கவலையும் இல்லை. நாள் முழுக்க மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. துலாம் ராசிக்கு மகிழ்ச்சிக்கான நாள். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நிதானம் கொஞ்சம் தேவைப்படும் விதமாக இருக்குது. ஏன்னா படப்படுப்பும் அவசரமும் தேவையில்லாத பேச்சுக்களும் இன்று மனசுகளை குழப்பங்களையும் உறவுகளுக்குள்ள பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்களில் பதட்டப்படாமல் சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. ஒதுங்கி இருக்கிறது நல்லது. இன்று ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், 4ஆம் இடத்துல புதனும் குரு ராகுவும் இருக்காங்க. உங்களுக்கு 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சனி இருக்கிறதும், 6ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதும், 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கிறதுல தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைக்கி குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்யாதீங்க. அப்படி செய்கிறதா இருந்தால் நண்பர்கள் ஒத்துழைப்போடு செஞ்சிங்கன்னா நல்லது. தெய்வ வழிபாடு இன்று ரொம்பவே அவசியமாக இருக்குது. உங்களோட இலக்குகளை அடைய நாள் சாதகமாக இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியாக கையாளுங்க. சூழ்நிலைகளை பார்த்து பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம். உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது நல்லது. திறமையாக செயலாற்ற வேண்டியது அவசியம். அதுக்கு அனுசரணையான போக்கு எல்லார்கிட்டையும் தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வேலைகளில் ரொம்ப கவனமாக திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று சில கருத்து வேறுபாடு காரணமாக தவறான புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்கும். உறவு பாதிப்புக்கிற மாதிரி இருக்குது. புரிதல் கம்மியாக இருக்கிறனால சில விஷயங்களை கருத்துக்களை பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள். அவசரப்படாதீங்க. கோவப்படாமல் நாளை அமைதியாக கொண்டு போக வேண்டியது அவசியம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமை சுமாரமாக தான் இருக்கும். அதே நேரங்களில் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது. செலவுகளை கண்காணிங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் தான் பிரச்சனை. மனசை அமைதியாக வச்சுக்க மந்திரம் ஜபிக்கிறது, பிரார்த்தனை செய்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கலவையான பலன்கள். பலன்கள் நல்லா இருக்கும். அதே நேரங்களில் சில தடை தாமதங்களை சந்திக்கிற சூழ்நிலைகள் இருக்குது. உங்களோட ராசியிலேயே சந்திரன் இருக்கார், 3ஆம் இடத்துல புதன் ராகு இருக்கிறதும், 4ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனி, 5ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல கேது. இன்று உங்களுக்கு கொஞ்சம் பயணங்கள் இருக்கும். அதில் அலைச்சலும் இருக்கும், பலனும் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. தொழிலில் கொஞ்சம் பொருளாதார நிலை வரவு இருக்கிற மாதிரி இருக்குது.
பார்த்து பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. கூட பிறந்தவங்களோட ஒற்றுமையை ஏற்படுத்திக்கிறது நல்லது. உறவினர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க. எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் நேரத்துக்கு கிடைக்கிறது. மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பணம் இருந்தால் கடனை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. ஆனால் சில செயல்களில் நீங்கள் உங்கள் சௌகரியங்களை விட்டு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அது அசௌகரியமாக உணர்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பொறுமையாக இருந்து கையாள வேண்டியது அவசியம். அது நல்ல பலனை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கங்க. உங்களோட வேலைகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். பணியிடத்தில் உங்களோட திறமைகளை பயன்படுத்தி நாளை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக கொண்டு போங்க. பேச்சில் நிதானம் தேவை. கூட வேலை செய்கிறவங்க கூட எந்த வாக்குவாதமும் வேண்டாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்கிறது நல்லது. பொறுமையை மேற்கொள்ளுங்க. பேசுகிறத தவறுங்க. முடிஞ்சால் அமைதியாக ஒதுங்கி போயிடுங்க. வாக்குவாதங்கள் இல்லாமல் நாளை பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா பிரச்சனைகள் இன்று வார்த்தைகளால் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இது காதலர்களுக்கும் பொருந்தும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணத்தை கவனமாக கையாளுங்க. செலவுகளை பார்த்து கண்காணித்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்து கண்ணெரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தேவைப்பட்ட சிகிச்சை எடுங்க, ஓய்வு எடுங்க. உங்களை நீங்களே அலைச்சல் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பயம்தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு இனம் புரியாத பயம், இல்லைனா என்னென்னு ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்ற எண்ணம் உங்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. நிறைய குழப்பங்கள் இருக்குது. அதே நேரங்களில் சில அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் பிரச்சனைகள் ஆக்குற மாதிரி இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதனும் ராகும், 3ஆம் இடத்து சூரியன் செவ்வாய் சனியும், 4ஆம் இடத்து சுக்கிரன், 6ஆம் இடத்து குரு, 8ஆம் இடத்து கேது, 12ஆம் இடத்து சந்திரன் பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டமிட்ட காரியம் நிறைவேறதுல தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். திருமண சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இழுபறி நிலை ஏற்படுற மாதிரி இருக்குது. வருத்தப்படாதீங்க, நிதானமாக இருங்க. உறவினர்களிடம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் ஈடுபடாமல் பார்த்துக்கிறது நல்லது. இன்று உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும். திறமையாக வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு கிடையாது. உங்களோட வேலைகளை சுயமாக நீங்கள் செய்ய வேண்டியது கட்டாயமாக இருக்குது. புத்திசாலித்தனமாக ப்ரொஃபஷனலாக வேலைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கிட்ட பொறுமை இல்லாமல் நடந்துக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்கள், பணப்பற்றாக்குறை எல்லாமே தொணக்கிட்ட கடுமையான விவாதங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நட்பான அணுகுமுறை மேற்கொள்ளுங்க. இல்லை ஒதுங்கிருங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு பொறுமையாக தொணக்கூட இருக்க வேண்டியது அவசியம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஆனால் தேவையில்லாத செலவுகள் செய்கிறோன்ட்டு பார்த்து செய்யுங்க. பணத்தை சாதுரியமாக கையாள வேண்டியது அவசியம். பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பாதுகாப்பு இல்லாத உணர்வு காரணமாக தலைவலி இல்லைன்னா உடல்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஓய்வெடுங்க. மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் குறைவில்லாத நாளாக தான் இருக்குது. நிறைய விஷயங்களை புதுசாக யோசிப்பீங்க. புதிய விஷயங்களை செய்வீங்க. சுபகாரியங்களில் நல்ல ஒரு முயற்சிகள் முடிவுக்கு வரும். உங்ககிட்ட பேச்சு திறமை இன்று நல்லா இருக்கும். கம்யூனிகேஷனால் அடுத்தவங்களை கவரக்கூடிய விதமாக தான் நாள் இருக்குது. உங்கள் ராசியிலே புதனும் ராகுவும் இருக்காங்க. 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனி இருக்கிறது. 3ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. வீட்டில் சுபகாரியம் நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தோட வெளியூர் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதுக்குண்டான திட்டம் தீட்டுவீங்க. புதிய முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். தொழில் விஷயமா பயணங்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பழைய கடன்கள் வசூலாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உங்கள் மனோதைரியம் பார்த்தீங்கன்னா மனோதிடம் எல்லாமே இன்று உங்களுக்கு நல்லாவே இருக்குது. உங்ககிட்ட நல்ல ஒரு உற்சாகம் இருக்கும். அதனால் நாள் முழுக்க சிறந்த பலன்கள் கிடைக்கும். எல்லா விதத்துலேயும் சிறப்பான நாளாக இருக்குது. சிறப்பாக இந்த நாளை திட்டமிட்டு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அனுகூலமாக வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகலாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலை செய்கிற இடத்துல திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சிறப்பாக வேலைகளை செய்கிறனால எதிர்காலத்துக்குண்டான வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றமும் தெரிகிற மாதிரி தான் இருக்குது. வேலையில் எதிர்பாராத நன்மைகள் நடைபெற விதமாக இருக்கும்.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நல்ல ஒரு அமைதியான அணுகுமுறை, 2 பேருக்குள்ளேயே நல்ல ஒரு புரிதல் ஏற்படும், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாளாக கொண்டாட வாய்ப்புகள் இருக்குது. உங்ககிட்ட பணமும் இருக்கிறனால தனக்கூட மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டாடலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல பணவரவு இருக்குது. உங்களோட கடின உழைப்பு காரணமாக ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வரவு இருக்கிறதும் புதிய முதலீடுகள் செய்யறதுக்கும் பணம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன திருப்தி மகிழ்ச்சி காரணமாக சிறந்த ஆரோக்கியம், எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி. உங்ககிட்ட நல்ல ஒரு வளர்ச்சி மட்டும் இல்லை, நல்ல ஒரு புத்திசாலித்தனமும் திறமையும் வெளிப்பட விதமாக தான் நாள் இருக்குது. நல்ல ஒரு சிந்தித்து செயல்படுவீங்க. எல்லா விதத்துலையும் அனுகூலமான பலன்கள் எல்லா செயல்களையும் இருக்குது. உங்களோட செயல்களில் உங்களோட புத்திசாலித்தனமையும் உங்களோட சாதுரியமும் தெரிகிற மாதிரி இருக்கும். உங்கள் ராசியிலேயே சூரியன் செவ்வாய் சனி இருக்கிறதும், 2ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சந்திரன், 12ஆம் இடத்துல புதனும் ராகும் நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக சில விஷயங்களை செஞ்சு நாளை உங்களுக்கு உண்டான நாளாக கொண்டு போவீங்க. இன்று குடும்பத்தில் உறவினர்கள் வழியில் சுப செலவுகள் ஏற்படும், சந்தோஷங்கள் கூடும். மாற்று கருத்துடையவங்க எல்லாமே மனம் மாறி உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. சுபகாரிய முயற்சிகளில் இருந்து தடைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். வியாபாரம் விஷயமாக பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குகிற யோகம் ஏற்படும். இன்று புத்திசாலித்தனத்தை சரியான நேரத்தில் பயன்படுத்தி நல்ல ஒரு சாதகமான பலன்கள் ஏற்படும். உறுதி மற்றும் சிறப்பான திட்டம் மூலியமா உங்களோட இலக்குகளை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட சிறப்பான செயல்திறன் புத்திசாலித்தனம் மூலமாக பணியில் வெற்றி பெற வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு பணிகள் அதிகமாக இருந்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றமோ புதிய வேலை வாய்ப்போ பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்கிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவி காதலர்கள் கூட தனக்கூட நல்ல ஒரு நேர்மையாக நடந்துக்குங்க. சிறப்பான தொடர்பு பேச்சு அவங்கள மகிழ்விக்கிற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட இன்று அன்பும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. இனிமையான தருணங்கள் நல்லாவே இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சிறப்பாக சேமிப்பு, நல்ல ஒரு புதிய முதலீடுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு உங்ககிட்ட இருக்கிற மன உறுதி, மனதிடம் தைரியம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ஜாலியாக இருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்போது ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலனை கேட்குறீங்க. இப்போது ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் சம்மந்தமான விஷயங்களும் இருக்குது, நட்சத்திர சம்மந்தமான விஷயங்களும் இருக்குது. அதே நேரங்களில் உங்களுக்கு இந்த மாத பலன், ஏப்ரல் மாத பலன் கன்னி ராசி வரைக்கும் போட்டிருக்கு. வியூஸ் இல்லாதனால அது இன்னும் போடாமல் இருக்கிறோம். இப்போது தேவையில்லாத மற்ற 6 ராசிக்காரங்கள், அதாவது இதுவரை போடாத மற்ற 6 ராசிக்காரர்கள் உங்களோட பலன் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு ஏப்ரல் மாத பலனுன்னு போட்டிங்கன்னா அதை பலனை போடுறேன். இப்போது அடுத்த வீடியோஸ் கொஞ்சம் பெரிய வீடியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஆகஸ்ட் மாதம் வரை எப்படி இருக்கும்னு ஒரு வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு. அதுவும் உங்கள் பார்த்து பலன் பெறது நல்லது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். பலனை கேட்கும்போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி, வணக்கம்.